வேங்கவயல் சம்பவம் வந்து ஒரு துஷ்டரகமான சம்பவம். அதாவது மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து மலம் கலக்கிறது வந்து உச்சகட்டமான அஃபென்ஸ், ஒரு குற்றம். அது அந்த குற்றத்தை கண்டுபிடிக்க துப்புள்ளாத ஆட்சி 3.5 வருஷமா கண்டுபிடிக்குது. அதனால ரெட்டை விடம் போடக்கூடாது, ஒற்றை விடம் தான் போனா. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய மோசமான கேள்விக்குறியா இருக்கு. எல்லாமே அதாவது ஃப்ராடு பண்றதுன்னா அதிமுக மாதிரி ஒரு ஃப்ராடு அரசியல் இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்காது. வந்து திமுக வந்து என்ன பண்ணுதா, திட்டமிட்டே வந்து கலவரத்தை தூண்ட பாக்குது. இந்த அப்பாவி இளைஞர்கள் எந்த தவறுமே பண்ணாதவன். அப்ப ஒரு பக்கம் தென் தமிழகத்துல ஜாதிய கலவரத்தை வந்து தூண்ட பாக்குறாங்க, ஒரு பக்கம் வட தமிழகத்துல இந்த மாதிரி அப்பாவி இளைஞர்கள் பெட்ரோலை ஊத்தி கொலை செய்ய கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க. அதனால திமுக ஜாதி கலவரத்தை தூண்டி வந்து குளிர்காயம் வைக்குது. எடுத்த ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பொறுப்பற்ற 24 இது தவறு இல்லைங்க. அவர் பேசுறது தவறு இல்ல, அவர் பேசுறது 100க்கு 100 சரியான. மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தின் ஆணவத்தின் உச்சம் தான் நான் சொல்றேன். நீங்க சொல்ற உச்சம் நான் சச்சம் நான் சொச்சம் நான் எல்லா விஷயத்துல போய் கையெழுத்து போட்டு உரிமைகள்லாம் இழந்துட்டு இன்னைக்கு நல்ல ஒரு மாதிரி புனிதர் இடம் போட்டு நாங்க எப்படி ஏத்துக்குவோம்? நீங்க இங்க பாருங்க, அநியாயத்தினுடைய மொத்த உருவமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்கள் சொல்லட்டும். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த காமாட்சி நாயுடு அவர்களும். இருவருக்கும் வணக்கம். 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 திரு காமாட்சி நாயுடு ஐயா, வேங்கவேல் மக்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சு ஒரு போஸ்டர் வந்து அங்கே ஒட்டப்பட்டிருக்கு அந்த பகுதியில். அந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ 100 ஆண்டுகள் வந்து விசாரணையை நடத்த சொல்லி அந்த மக்கள் வந்து விரக்தியில் ஒரு போஸ்டரே ஒட்டியிருக்காங்க. போலீஸ் வடிவில் அந்த வடிவேல் அவர்கள் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் போலீஸாக. அந்த படத்தையும் வச்சு இந்த மாதிரி வேங்கவேல் வந்து தூங்கும் காவல்துறை அப்படின்னு சொல்லி பல வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் இப்போ வாசிக்க இல்லை. இன்னும் 100 ஆண்டுகள் நல்ல விசாரிங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அதிருப்தியில் ஒட்டியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருடனே இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சு ஓட்டுனா யார்கிட்ட போய் சொல்றது சொல்லுங்க. ஓ, திருடனே இப்போ ஓட்டியிருக்காங்க. உங்களுக்கு வந்து விஜிலன்ஸுக்கு தெரியலையா? அதெல்லாம் தெரியுது. இது வந்து ஒரு 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 இது வந்து எப்படி அவங்க அணுகுதுன்னு அரசு, இதனால ஒரு கம்யூனல் ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலதான் இத வந்து இவ்வளவு நாள் வச்சுக்கிட்டே உட்காந்து. இதுக்கு முன்னாடிதான் ஐயா அவர்கள்ட்ட நான் ஒரு கேள்வியை முன் வச்சேன், செந்தில் அவர்கள்ட்ட. 2011-16 காலகட்டத்தில் எவ்வளவோ வந்து சாதிய வன்முறைகள் நடந்துச்சு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் எப்படி கையாண்டீங்கன்னு சொல்லி இதே அவருக்கு பதில் சொன்னார்கள் அல்லவா? நாங்கள் தலைவர்களை கூட நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணோம், திருமாவளவன் அவர்களும் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணோம், ராமதாஸ் ஐயா அவர்களையும் நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னாங்க இல்லையா? ராமதாஸ் இந்த மாதிரி பண்ணி அவர் பேர்ல போடப்பட்ட கொலை வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டதெல்லாம் தெரியுமா உனக்கு? தெரியுமா ஐயா எப்படி அந்த அம்மா பண்ணுச்சு? அந்த அம்மா தான் கைது பண்ணுச்சு. அது கொலை வழக்குல சேர்த்துருந்தாங்க அவரை. கடைசியில் அந்த கொலை வழக்கு இவர் கூட்டணிக்கு வரணும்னு உடனே அந்த கொலை வழக்குல இருந்து இவரை விடுதலை பண்ணாங்க. எல்லாமே அதாவது ஃப்ராடு பண்றதுன்னா அதிமுக மாதிரி ஒரு ஃப்ராடு அரசியல் இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்காது. ஃப்ராடு பண்றதுக்குன்னே மொத்த உருவம் அங்க எல்லாமே. அதாவது நான் என்ன வாயில எல்லாம் நம்ம சொல்லி அவங்கள திட்ட வேணாம், இது வந்து மக்களுக்கு தெரியும். ஆகையினாலதான் மக்கள் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க, கண்காணிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சரியான முறையில இப்ப நடந்துகிட்டாங்கன்னா இவங்களுக்கு எதிர்கட்சி வரிசையிலாவது உட்கார்றதுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. இல்லையா இதோட முடிஞ்சு சாப்டர். இதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் என்னால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நாசமா போயிடுச்சு. இந்த வேங்கவேல் சம்பவம் வந்து இப்போ மாநில முழுக்க பேச பொருளானது. இப்ப இது ஒரு கவன ஈர்ப்பு பெறாதா? இது வந்து வேங்கவயல் விஷயம். இப்ப அதைத்தான் சொல்றேன். வேங்கவயல் வந்து இது வந்து கம்யூனல் கிளாஸ் ஆகக்கூடாது. நாங்க வந்து இதனால் நிறைய ஒரு தமிழ்நாடு பூரா ஒரு பெரிய வட மாவட்டங்கள்ல ஒரு பெரிய இதாயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அதை அடக்கி வச்சிருக்கோம். ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி எதையும் ஒரு அரசு வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்ய முடியாது. அந்த அம்மாவுக்கு முன்கோபம் ஜாஸ்தி. படக்கு ஏன் கவர்னர் காரையே வந்து டமால் டுமால்னு கண்ணாடியை விட்டு கல்லை விட்டு அடிச்சு சென்னாரெட்டி 2 முறை அந்த மாதிரி பண்ணலையா? இதெல்லாம் வந்து நல்லாவா இருக்கு? யோசிச்சு பாருங்க, யாரு பண்ண? அந்த அப்போதைய செங்கல்பட்டு பண்ணாரு. அப்போ ஒரு கம்யூனல் கிளாஷுக்காக
இந்த மாதிரி 2 சமூகத்துக்கு பதட்டம் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம வந்து அமைதி காத்துடலாமா, மௌனம் காத்துடலாமா? அது உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இப்போ மதுரைகள் என்னுடைய நீதியரசர் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். தமிழ்நாட்டில் ரெட்டை கிளாஸ் வந்து வைக்கிறாங்க, ரெட்டை குவளை முறை இன்னும் இருக்குது. இது வந்து நான் வந்து வீதியில் இறங்கி நான் நிரூபிச்சிட்டேன்னா நீங்கள் வந்து காவல்துறையில் வந்து நீங்கள் பதவி விலக தயாரா அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தையை போட்டு பேசினார் நீதியரசர். அப்போ இப்போ ஒரு இடத்துல அப்படி நடக்குது அப்படின்னா இல்லை சமூக பதட்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பீங்களா இந்த அரசு? கண்ணு, சில இடங்கள்ல வந்து மெஜாரிட்டியா அந்த பீப்புள் இருக்க இடங்கள்ல இந்த மாதிரி சில நடக்குது. ஏன்னா இப்ப இந்த மேல உளவு சமாச்சாரம் நடந்தது இல்ல, அப்ப கலைஞருடைய ஆட்சி காலம் தான் 97 நடந்துச்சு. இது மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யுது. அதுக்கப்புறம் நிறைய பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சி காலத்துல ஆணவ கொலை எங்க பார்த்தாலும் ஆணவ கொலை நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சியில தான் அந்த ஆணவ கொலையை வந்து நம்ம கட்டுப்படுத்தி இருக்கோம். சோ நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ சாதாரண மக்கள் வந்து கொலை செய்யப்படுறதுக்கும் ரவுடிகள் கொலை செய்யப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்க ஆட்சியில ரவுடிகள் தான் கொலை செய்யப்படுறாங்களே தவிர சாதாரண மக்கள் யாரும் கொலை செய்யல. என்ன பண்றாங்க, ஒரு ஊர்ல போய் பையனையும் அப்பாவையும் கொலை பண்ணாங்களா இல்லையா? அது யாரெல்லாம் சேர்ந்து பண்ணானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு தங்கம். ஆகையினால எங்க ஆட்சி வந்து சட்ட ஒழுங்கு பராமரிப்பு பண்றதுல திராவிட மாடல் ஆட்சியை காட்டிலும் வேறொரு ஆட்சி இருக்க இயலாது. இப்ப இதுக்கு தீர்வு கிடைச்சிருவாங்க ஐயா அந்த மக்களுக்கு? இதுக்கு வந்து தீர்வு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட தான் சட்டம் இருக்கு, அவர்கிட்ட தான் வந்து காவல்துறை இருக்கு. அதனால அவர் தான் சொல்ல இயலும். என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்றது ஒண்ணு உண்மையை தான் சொல்றேன். ஆனா இதை நீங்க நம்ப மாட்டீங்க. காக்கா தூக்கி கொண்டு வந்து போட்ட விஷயத்தை நீங்க யாரும் நம்புறதுக்கு இல்ல. செந்தில்வேல் சார், இப்ப அந்த மக்கள் விரக்தி அடைஞ்சு ஒரு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? வேங்கவேல் சம்பவம் வந்து ஒரு துஷ்டரகமான சம்பவம். அதாவது மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து மலம் கலக்கிறது வந்து உச்சகட்டமான அஃபென்ஸ், ஒரு குற்றம். அது அந்த குற்றத்தை கண்டுபிடிக்க துப்புள்ளாத ஆட்சி 3.5 வருஷமா கண்டுபிடிக்குது. அதனால அந்த மக்கள் 2 வருஷமா விரக்தியின் விளிம்புலதான் போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இனிமே தமிழ்நாட்டு காவல்துறை மேலேயும் அந்த ஆட்சி விதிகள் நம்பிக்கை இல்லை. அதுவும் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில அந்த தவறு நடந்திருக்கு. இன்னைக்கு தலித்துக்குனே ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் தான் சார் முதல்ல போய் போராடினாரு அந்த மக்களுக்காக. அவர் தான் சார் நின்றாரு. அதிமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் போனாரா, அந்த ஃபீல்டுக்கு போனாரா? நீங்க வந்து களத்தில் நின்று அந்த மக்களுக்காக நின்றீங்களா? பலமுறை எங்க அதிமுக பொதுச் செயலாளர் வேங்கவேல் விஷயமா பலமுறை ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. சரி, போயிருக்காரு, நேர்ல போய் விசாரிச்சாரா? எங்களுடைய நீங்க நம்ம கேட்கிறோம்ல முதலமைச்சரை பார்த்து. அந்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அந்த களத்துக்கே போய் அந்த மக்களை சந்திச்சு அவங்களுக்கு உடனே அரசு உரிய நிவாரணம் வழங்கணும். அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக என்ன நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க அரசுக்கு? பலமுறை எங்க பொதுச் செயலாளர் வந்து அறிக்கையா வெளியிட்டிருக்காரு. சட்டமன்றத்துல பேசி பலமுறை பேசியிருக்கான். வேங்கவேல் சம்பவத்தை வந்து நாங்க பலமுறை எங்களுடைய ஐடிவிங்கே ட்ரெண்ட் இதுதான். வேங்கவேல் சம்பவம் அட்டவணை பிரிவு மக்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இவ்வளவு கொதித்திடாம நம்ம வந்து இன்னும் பிற ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து கையில எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து பிரதானப்படுத்தி அரசுக்கு நம்ம நெருக்கடி கொடுத்துருக்கணுமே. சட்டமன்றத்துல என்ன நீங்க தான் சட்டமன்றத்துல பேசுறதே எங்களுடைய பொதுச்செயலாளர் பேசுற காட்ட மாட்டீங்களே. அப்புறம் மக்கள் மன்றத்துல இது விஷயமா நாங்க ஆர்ப்பாட்டமே நடத்திருக்கோம். எத்தனை விஷயம் இது ஒரு கோரிக்கையா வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். எங்களுடைய அதிமுகவுடைய தீர்மானம் போட்டிருக்கோம். எங்களுடைய மாநாட்டு தீர்மானத்துல ஒரு தீர்மானம், வேங்கவேல் வந்து குற்றவாளிகளை உடனே வந்து கண்டுபிடிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்மானம் ஒண்ணு. அதனால பல முறை நாங்க இதை வலியுறுத்திருக்கோம். அதனால ஆளும் அரசு இதுல மெத்தனமா இருக்கு. குறிப்பா வந்து அந்த தலித் மக்களுக்கு நான் போராடணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்துல இந்த அரசுக்கு எந்த அழுத்தம் கொடுக்கல. அவர் வந்து இந்த அரசுக்கு அடி வருடியா இல்ல இந்த அரசுக்கு வெஞ்சாமரம் வீசுற ஒரு தலைவா இருக்காரு. முடிந்த சட்டமன்ற கூட்டத்தில் கூட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இசைகா சார்பில். ஆமா, வெளிநடப்பு பண்ணீங்களா? கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தீங்க, வெளிநடப்பு பண்ணீங்களா? போராட்டம் பண்ணீங்க, எத்தனை போராட்டம் பண்ணீங்க? வேங்கவேல்ல போய் நீங்க என்ன பேசுனீங்க? அந்த மக்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? இங்க வந்து நீங்க என்ன பேசுறீங்க? அதனால இரட்டை வேடம் போடக்கூடாது, ஒற்றை வேடம் தான் போடணும். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய மோசமான கேள்விக்குறியா இருக்கு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி திருமால்பூர், ராணிப்பேட்டை, நெமிலி வட்டம் திருமால்பூர் 2 இளைஞர்களை
அந்த விடுதலை சிறுத்தையை சேர்ந்த அந்த திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்க பெட்ரோலை ஊத்தி கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. இல்ல விசிகாவினர் இல்லைன்னு சொல்லி டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. வட தமிழகத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே டாக்டர் ஐயா அவர்கள் இப்படியான ஒரு அறிக்கையை வந்து தூண்டுறாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. தவறா சொல்றாரு. அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள் 2 அப்பாவி இளைஞர்கள் மீது இதுவே ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த வந்து இன்னும் விடுவாங்களா, இன்னைக்கு எத்தனை இதுக்கு வந்து கணக்கு இருக்காங்க. அதனால திமுக என்ன பண்ணுதா, திட்டமிட்டே கலவரத்தை தூண்ட பாக்குது. இந்த அப்பாவி இளைஞர்கள் எந்த தவறுமே பண்ணாதவன். அப்ப ஒரு பக்கம் தென் தமிழகத்துல ஜாதிய கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க, ஒரு பக்கம் வட தமிழகத்துல இந்த மாதிரி அப்பாவி இளைஞர்கள் பெட்ரோலை ஊத்தி கொலை செய்ய கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க. அதனால திமுக ஜாதி கலவரத்தை தூண்டி குளிர்காயம் நினைக்குது. மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இந்த மாதிரி ஜாதி கலவரத்தை தூண்ட முயற்சி, ஜாதி கலவரத்தை தூண்டி குளிர்காயம் நினைக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இதை ஒரு பயன்படுத்தி ஆட்சியினுடைய தவறுகளை எல்லாம் மறைக்க பாக்குறீங்களா? இல்ல, இவர் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க பிசிக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அந்த மாதிரி செஞ்சிருந்தா டாக்டர் இந்நேரம் கொதிச்சு எழுந்து இந்நேரம் என்னமோ வந்திருக்க மாட்டாரு. பாய் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பாலியல் ஞானசேகரையே நீங்க திமுக ஒத்துக்க மாட்டேங்க. அப்புறம் நீங்க அங்கே எப்படி விசிகாரன் ஒத்துக்கிறீங்க? அவன் திமுக பொறுப்புல போட்ட முரசொலி பதிப்பு, அமைச்சரோட சாப்பிட்ட பதிப்பு, திமுகவுல சொல்லிட்டாருல முதலமைச்சர். சார் அனுதாபி கிடையாது, ஆதரவாளர் கிடையாது சார். ஆதரவாளருக்கும் அனுதாபிக்க என்ன வித்தியாசம்? அதனால நீங்க இப்ப டாக்டர் ஐயா இவ்வளவு பேசுறாருல, ஏன் அண்டங்கெடுக்கு இருக்க ஒரு போராட்டம் பண்றது? ரெண்டு சமூக மத்தியில பதட்டம் ஏற்படுத்த சமூக நீதி நீங்க சொல்றீங்க. அந்த ஏழை மாணவர்களுக்கு நீதி கிடைக்கணும். அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை குண்டாஸ்பத்திரிக்கு போடுங்க. முதலமைச்சருக்கு இதன் மூலியமா கவனம் போட்ட அரசு அந்த வேலையை பண்ணிருச்சு. இதுல உடந்தையான ஆட்கள் எல்லாம் கைது பண்ணலன்னு சொல்லி டாக்டர் ஐயா அறிக்கை. டாக்டர் ஐயாவுக்கு என்ன வேலை? யார் சம்பந்தப்பட்டாலும் புடிச்சாச்சு. இனி யாரெல்லாம் இருக்காங்க டாக்டர் ஐயா குறுக்கிட்டு சொல்லட்டும். விசாரிச்சுதான் ஐயா, ஒரு சமாச்சாரம் நடந்தா யாரு நேரடியா ஈடுபட்டானோ அவனை தான் பிடிக்கிறாங்க. மத்தவன் எவன் என்னங்கிறதுலாம் விசாரணையில தான் தெரியும். உடனே முந்தா நாளே பேசுறாரு. முந்தா நாள் பேசுன பேச்சுதான் டாக்டர் ஐயா. இதெல்லாம் செல்லாது. சரியா? செல்லாதா? ஆமா. இவங்க இஷ்டத்துக்கு ஊருக்குள்ள போறவங்க எல்லாம் புடிச்சு கைது பண்ணி கொண்டு உள்ள அடைக்க முடியுமா? விசாரணை பண்ணாம எதையுமே பண்ண முடியாது. என்ன காரணம் சொல்ல சொல்லுங்க. அவன் 2 அந்த பெட்ரோலை ஊத்தி எரிச்சவன் அப்பாவி இளைஞர் கிரிக்கெட் விளையாண்டு வர்றான். அவங்களுக்குள்ள சின்ன பசங்களும் தகராறு. இவன் சம்பந்தமே இல்லாம கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருந்தவன் தன்னுடைய உச்சகட்ட போதைக்கு போய் வழியே வந்தவனை மறைச்சு சண்டை போட்டு பெட்ரோல் ஊத்தி அடிச்சு விடுறான். எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு அநியாயம் நடக்குது. ரொம்ப நீங்க கேஷுவலா பேசுறீங்க. என்ன பண்றது? நாங்க கண்ணீர் வடிக்கிறோம். நாங்க எங்க அரசுக்கு இது ஒரு கரும்புள்ளிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க கண்ணீர் வடிக்கிறோம். ஆனா அதே சமயத்துல இந்த குற்றவாளிகள் யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சு உடனே கைது பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அவனை பண்ணு இவனை பண்ணு ரோட்ல வரவங்க எல்லாம் புதுசா கேஸ் 6 பேர் குற்றத்துல அவங்க 4 பேர் அரெஸ்டே பண்ணல. 6 பேருங்கிறது அவங்க விசாரணையில தான் கண்ணு தெரியும். ஏன்னா கேஸ் நிக்கணும்ல, சும்மா ரோட்ல அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க சார். பாதிக்கப்பட்டாங்கல்ல, தீக்கு இரையாக்கப்பட்டார்கள் அந்த 2 இளைஞர்கள், அந்த 2 இளைஞர்களுமே தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளிக்கிறாங்க. இல்ல அவங்க பேட்டி அளிப்பாங்க. அதுல 6 பேர் அது யாருன்னு விசாரிச்சு அதை நடவடிக்கை எடுப்பான்பா. போலீஸ் நடவடிக்கை நீ ஏன் குறிக்கிற? போலீஸ் அதனுடைய கடமையை செய்யும், கவலைப்படாதீங்க. இங்க தொழில் செய்யறவங்களும் சரி, அப்பாவிலும் சரி, ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு. பள்ளிக்கரன்ல பாத்தீங்கன்னா ஒரு பில்டரு ஒருத்தர் வீட்டை வைக்கிறாரு. வீட்டை வாங்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணாம ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி முன்னாள் மாநில நிர்வாகி ரவுடியோட இந்த பில்டரே அடித்தாரு. பில்டரே அடிச்சு அவனை கொலை முயற்சி பண்ணி அவன் 4 பல்லு உடைஞ்சிருது. இந்த மாதிரி நாட்டு விடுதலை சிறுத்தை திமுகவும் அப்படிதான் பண்ணுது. அத கூட்டணிக்குள்ள தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டுல. அதாவது கட்சிக்காரங்களை கட்டவிழ்த்து விட்டாங்க. எப்படினாலும் சம்பாதிச்சுக்க அடி புடி கொலை ஒண்ணு கட்ட பஞ்சாயத்து பாதுகாப்பற்ற சூழல் நிலவுது. இங்க பாருங்க, திமுகவை சேர்ந்தவங்க யாரும் உரிமையாளர் கீர்த்தி வாசனை அடிச்சது உண்மையா இல்லையா?
சிசிடிவி, டிவி, பாலிமர் எல்லா டிவிலும் வச்சு யாரு அடிச்சது யாரு? இந்த விசிகாவுடைய முன்னாள் மாநில நிர்வாகி அவன் மேல 80 கோடி ரூபாய் சீட்டிங் கேஸ் இருக்கு. ஒரு சீட்டிங் உள்ள 80 கோடி ரூபாய் சீட்டிங் பண்ணிட்டு அவன் வந்து உலாவறான், ஒருத்தனை அடிக்கிறான், போலீஸ் நினைக்கிறதுக்கு அவன் அரெஸ்ட் பண்ணல. ஏன் சார் கோர்ட் அவனுக்கு பெயில் கொடுத்து அனுப்பிச்சிருக்க? 80 கோடி ஊழல் பண்ணிருக்கான்னா அவனுக்கு கோர்ட் தானே, நீதிமன்றம் தானே அவனுக்கு கொடுத்திருக்கு, பிணையாணம் கொடுத்திருக்கு. நீங்க தானே ஸ்ட்ராங்கா கோர்ட்ல அப்ஜெக்ட் பண்ணா, அப்புறம் 80 கோடி மக்கள் பணத்தை சீட்டிங் பண்ண வந்து வெளியே கவர்மெண்ட் தான் பண்ணலாம். பாருங்க, கவர்மெண்ட் பண்ணாம இருக்குமா? உங்க மாதிரி வக்கீல் தானே பேசுவாங்க. வக்கீல் வந்து தொழில் தருமா? நீங்க வந்து கவர்மெண்ட் வந்து தொழில் பண்றவங்களுக்கு, தொழில் அதிபர்களுக்கு தொழில் நல்லா இருந்தா தான் 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். தொழில் நல்லா இருந்தா தான் 10 நல்லா இருக்க முடியும். இப்படி தொழில் அதிபர்களுக்கே பாதுகாப்பு சொன்னா அப்படி எப்படி தொழில் பண்ணுவான்? அதே போல திருச்செந்தூர் கோவிலில் கடும் கூட்ட நெரிசல் உள்ள வச்சு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் அந்த பக்தர்கள் கால் கடுக்க நின்றுருக்காங்க. வந்து நெரிசலில் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இதுக்கு அந்த மக்கள் ஒரு கொந்தளித்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்ட்ட முறையிடுறாங்க. அதுக்கு சேகர் பாபு அவர்கள் ஒரு அசால்ட்டாக ஒரு ரிப்ளை பண்ணிட்டு போகிற போக்கில் இது திருப்பதியே இருந்தால் 24 மணி நேரம் நிற்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆமா, உண்மைதான். 24 மணி நேரம் இல்ல, 3 நாள் நிற்கிறான். ரெண்டாவது அன்னைக்கு முண்டி அடிச்சு அந்த இலவச டிக்கெட் வாங்குறதுக்கு எத்தனை பேர் செத்து போயிட்டான்? திருப்பதியில செத்தான் இல்லையா? அதெல்லாம் என்னாச்சு? சும்மா ஏதோ அப்போ அந்த அரசு ஸ்லாக்னஸ் இருக்குன்னா அந்த அரசு ஸ்லாக்னஸ் இல்ல, மக்களுக்கு அறிவு வேணும். மக்கள் வந்து ஒரு அளவுக்கு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். நான் முந்து நீ முந்து, நான் முந்து நீ முந்துன்னு போனா என்ன பண்ண முடியும்? இப்ப திருப்பதி நீங்க அந்த கோயிலுக்குள்ள போய் பார்த்திருக்க மாட்டீங்க. திருச்செந்தூர் கோயில்ல வந்து வெளியில இருந்து உள்ள போயிட்டு 200 ரூபாய் டிக்கெட் வாங்கி உள்ள போனா கூட அதுலயே வந்து ஒரு 4 அடுக்கு இருக்கு. இப்படி மாடி மாதிரி இப்படி போய் அப்படி போய்தான் அதுக்கப்புறம் தான் தரிசனத்துக்கு போக இயலும். கிட்டத்தட்ட நான் சாதாரணமா போனாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். ஆகையினால கூட்ட நெரிசல்ல, கூட்ட நாட்கள்ல பொங்கல் கூட்ட நேரம், தைப்பூசம் வருது, தைப்பூசத்துக்கு அதே நிலவரம். இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். 6 மணி நேரம்னா 60 மணி நேரம்னாலும் நடக்கும். நீ இறைவனை வணங்கணும்னு வர்றே இல்ல, பொறுமை காத்துரு, உனக்கு பார்த்துட்டு வா. அதை விட்டு இதுக்கு அரசு இந்து மக்களுடைய அப்ப நாங்க வந்து ஒண்ணு பண்ணவா, முருகனை வந்து தூக்கி கொண்டு போய் கடல் மேல அங்க ஒரு இதை கட்டி அங்க தூக்கி வச்சிடறோம். எல்லாரும் இங்க இருந்து கும்பிட்டுட்டு ஒரு ஹெச்ஆர்எல்சி டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர் இருக்காரு. ஆமா, அதுக்கு அவர் தார்மீக இதுல பதில் சொல்லணும். ஆமையா, பொறுப்பற்ற முறையில பொறுப்பற்ற முறைன்னு சொல்ல இயலாது. ஏன்னா திருப்பதியில போய் நீ 2 நாள் 3 நாள் காத்து கடந்து தரிசனம் பண்ற. அப்ப முருகனை தரிசனம் பண்ணோம்னா 6 மணி நேரம் ஒரு பெரிய விஷயமா? என்ன பேசுற? அதுக்கு உண்டான அவங்களுக்கு வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். வசதி என்னையா வசதி செய்ய முடியும்? கோயில் அத பழங்காலத்துல மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில்ல அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அது மூலஸ்தானத்துக்கு போறதுக்கு ஆறுதல் போராட்டி பரவாயில்ல. இப்படியா பேசுவது அந்த கோயில், இப்படியா பேசுவது, அப்படியா பேசுவதுன்னு நீங்க ஒண்ணு எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க நடந்தா போதும். செந்தில் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க சம்பவத்தை? அதாவது திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஈடுபடுது. பொதுவாக வந்து இந்த திருவிழா காலங்களில் தைப்பூசமாக இருக்கட்டும், பங்குனி உத்திரமாக இருக்கட்டும், வைகாசி விசாகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ் பண்டிகை, இந்த மாதிரி பொங்கல், இப்படி லீவு எப்பெல்லாம் மக்களுக்கு வந்து அதிகமாக நாட்கள் கூட்ட நெரிசல் ஏற்படுறது இயற்கை. இதை யார் சரி செய்யணும்? அந்த துறையும் காவல்துறையும், HRNC இந்து சமய அறநிலையத்துறையும் காவல்துறையும் தானே சேர்ந்து இணைந்து தானே இதை வந்து முன்கூட்டியே மக்கள் எவ்வளவு பேர் வர்றாங்க என்னன்னு ஒரு கணக்கெடுத்து முறையான ஏற்பாடு பண்ணணும். அதை ஏற்படுறதற்கு அந்த அமைச்சருக்கு வந்து ஒரு ஆளுமை கோயிலுக்குள்ள புதுப்படியா பேசக்கூடாது. நீங்க அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, கோயிலுக்குள்ள என்ன நீங்க திருப்பதியை வந்து முன்னூறு காட்டக்கூடாது. இங்க பாருங்க, இங்க நீங்க பாதுகாப்பட்ட சூழல் இருந்துச்சுன்னா கூட்டம் அந்த கெவிக்கிறோட எப்படி சமாளிக்கலாம், அதிகாரிகளும் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பிரிகாஷனரி ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுட்டு ஒரு அமைச்சர் அவர் நிறைய என்ன கேட்கிறாருன்னா பொறுப்பற்ற பதில். இங்க வந்து திருப்பதியில மட்டும் 3 நாள் காத்து கிடப்பாங்க, இங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. என்ன இருக்கான்? அது தவறான தகவல் இல்ல. ஒரு அமைச்சர் ஒரு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது ஓத்து
எடுத்த ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற 24 தரிசனம் இது தவறு இல்லைங்க. அவர் பேசுனது தவறு இல்ல. அவர் பேசுனது 100% சரி. மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தின் ஆணவத்தின் உச்சம் தான் நான் சொல்லுவேன். நீங்க சொல்ற உச்சம்னாலும் சரி, சச்சம்னாலும் சரி, சொச்சம்னாலும் சரி, உங்களுக்கு உங்க அரசு ஒரு அமைச்சருக்கு வாய் அடக்கம் அவங்க தேவை. இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற பேசக்கூடாது. நாங்க வந்து கோயில் ஆர்வத்துல பக்தி ஆன்மீகத்தினுடைய வேகத்துல சாமி கும்பிட வர்றான். அவனுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், அவனை முறையா சாமி கும்பிட்டு அனுபவிக்கிறது ஒரு அரசுடைய கடமை. போய் பாருங்க, போலீஸே உள்ள போக முடியாதுங்க, அவ்வளவு கூட்டம் வந்துருங்க. நீங்க கோயிலுக்கு போயிருப்பீங்க, கோயிலுக்குள்ள வந்து போலீஸே போய் வர்றது கூட இயலாது. அது கரெக்டா அந்த வரிசையா தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஆள் தான் போக முடியும். சும்மா அரசு நிர்வாக திறமையில கணக்கு முடியாதா? அப்ப போலீஸ் உங்களுக்கு வந்து உளவுத்துறை செயல்னு அர்த்தம். உடனே ரிப்போர்ட் கொடுக்கணுங்க, இவ்வளவு வண்டி வருது, இவ்வளவு நோக்கி தெரிஞ்சு போயிட்டு இருக்கு, எத்தனை டோல் இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. பண்டிகை சொல்லுவீங்க கோயிலுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேன்ட்டாங்க இந்த அரசு. என்ன சொல்லுவீங்க? இப்ப நாங்க இந்த பக்கம் ராவண வைதிக அங்க போவீங்க நீங்க, அது விடுங்க, அந்த சப்ஜெக்ட் நான் வரல. இல்ல கோயிலுக்குள்ளேயே கூட்டம், அந்த கூட்டம் வந்த பின்னாடி கோயில்ல போய் போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க கோயிலுக்கு போனோம், வெளியிலேயே மறைச்சிட்டாங்க, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்துல நான் விறுவிறுன்னு கோயில்ல போய் தரிசனம் பார்த்துட்டு வந்த காலம் எல்லாம் உண்டு சின்ன வயசுல. ஆனா இப்ப எல்லாம் அதுக்கு இடையில என் பையன் பேரன் எல்லாம் போகணும்னு சொன்னதுனால நான் சரின்னு கூட போனேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அது போற என்னமோ மாடி மாதிரி இருக்கு, பாலம் மாதிரி, இப்படி 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 போகுது. அதுல வந்து எங்க அதுல கால 3 மணி நேரம் தனியா ஒரு ஐம்பெரும் பூதங்கள் தான் நான் வழிபடுவேன். நான் வந்து நான் என் பேரனுக்காக போனோம்ப்பா, அது என் பிள்ளைகளுக்காக நம்ம போய் தானே ஆக வேண்டியிருக்கு. அதனால இதெல்லாம் வந்து அவ்வளவு இதா இருக்கு. விஐபி தரிசனத்துல நான் போக விரும்பல. முதலமைச்சர் குடும்பம் அப்படிதான், வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாம் சாமி விடுவாங்க, இவங்க சாமி விட மாட்டாங்க. அந்த மாதிரிதான் நம்ம டிக்கெட் வந்து இவ்வளவுக்கும் நாங்க டிக்கெட் வாங்கினதுக்கே வந்து அதுதான். டிக்கெட் வாங்கி உள்ள போனது அந்த ஒரு இடத்துல போனோம்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து விட்டுறோம், திருப்பதி மாதிரியே. அங்க போய் தரிசனத்துக்கு போயில சாதாரணமா ஒண்ணுதான், டிக்கெட் வாங்கினவங்களும் ஒண்ணுதான், எல்லாம் அப்படி போய் 2 ரவுண்டு எல்லாம் அவங்களோட சேர்ந்து போய் தான் தரிசனம் பண்ணணும். சோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வி. ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட்ல நான் பாக்குறோம் தொடர்ச்சி இங்க பாரு அருந்து போகுது. இங்க பாரு, நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த HRNC மிஸ்டர் சேகர் பாபு அவர்கள் வந்ததுக்கு பின்னாடிதான் இந்த கோவில்கள் எல்லாம் குடமுழுக்கு செய்யப்பட்டு அருமையாக நிர்வாகம் நடக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த எங்களுடைய திமுக ஆட்சியிலேயே இல்ல, அதே நான் ஒத்துக்கிறேன். இல்ல எங்களுடைய ஆட்சியிலும் இப்படிப்பட்ட இதெல்லாம் அதெல்லாம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு எத்தனை 6000 7000 கோயில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். இப்ப சீர்திருத்தம் பண்ணி 9000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே நீ பாத்துருக்க இயலாது. அவ்வளவு அருமையா கோயில் தில்லை நடராசர் கோவில்ல போய் தீட்சிதர்கிட்ட போயிட்டு நீங்க இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், இதுதான் மனுநீதி வந்து சொல்லியிருக்குன்னு சொன்னார்ல, பார்த்தோம். அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பழத்தை வந்து அதான் பழுக்கணும்னு தான் நினைக்க முடியும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஜெயலலிதா அம்மா பண்ண அநியாயம், சுப்பிரமணிய சாமியும் அந்த அம்மாவும் சேர்ந்து இந்த பாப்பார பயில்களுக்கு சப்போர்ட் பண்ணி அன்றைக்கு வந்து ஒரு வக்கீல அனுப்பாம ஒரு 1.5 வக்கீல பேருக்கு மாத்திரம் அனுப்பிச்சு விட்டு வாதாடாம அவங்களுக்கு சாதம். ஹைகோர்ட்ல கோயில் அரசாங்கத்துக்கு சொந்தம், கண்டோன்மெண்ட் போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிடுச்சு. அதன் பேர்ல போன அப்பீல்ல வந்து அவனுக்கு வந்து அவங்க அங்க டெல்லியில போன உடனே சுப்பிரமணிய சாமி கை ஓங்கி இருக்கு, ஜெயலலிதா கை ஓங்கி இருக்கு, கடைசியில அவங்க ஜெயிச்சு வந்துட்டான். அதனால கோயில் ஆகி போச்சு. இப்ப திரும்ப நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. சரியா? ஆகையினால எல்லாம் நடந்தது என்ன, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவனுக்கு தார பார்த்து கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த அம்மா. பாப்பாரம்மா பாப்பார பசங்களுக்கு தவறான தகவல் சொல்றாரு. என்ன தவறான பாருங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. நீங்க கொள்கை ஆன்மீகத்தின் வந்து அவங்க யாரோ அவங்க மேலதான் தாக்குதல் நடத்தலாம். பாப்பா பாப்பா பாவம் அவங்களையும் நல்லவங்க இருக்காங்க.
ஒரு குறிப்பிட்ட இனத்து மேல தாக்கல் நடத்தாதீங்க. அப்ப வந்து உங்க முதலமைச்சருடைய இனத்துல போய் சொன்னா நீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அங்க நடந்த விஷயம், நாங்க அரசாங்கம் என்ன செய்ய வேண்டியதோ அதை நாங்க கரெக்டா செஞ்சிருக்கோம். நீங்க உடனே தனிமனித தாக்குதல் நடத்துறாங்க. தனிமனித தாக்குதல் நடத்துறது அந்த அம்மா பாத்துருந்தாங்க. அரசுடைய வக்கீல கவர்மெண்ட் வந்து நியமிக்கிறாங்க, அவங்க போய் நடத்துறாங்க. நீதிமன்றம் அவங்கள மாதிரி நீதியை வழங்க நீதிமன்றம் தகுந்த நீதியை வழங்குது. அதை நீங்க வந்து கொஸ்டின் பண்ற விஷயமா நீங்க வந்து சுப்பிரமணியசாமி ஒன்னையோட எங்க அம்மா போய் சொல்லாதீங்க. அவங்க வந்து சமூகம் சமூக நீதியை பேணி காத்த ஒரு அந்த வழக்குல எங்க உங்க சமூக விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து காவிரி உரிமை விட்டு கொடுத்தவனீங்க, கச்சத்தீவு விட்டு கொடுத்தவனீங்க, தமிழ்நாட்டுல அத்தனை உரிமையை காப்பாற்று ஏதோ சம்பந்தம்லாம் விஷயத்துல அந்த கவர்மெண்ட் அட்வொகேட் பண்ண வேலைக்கு அம்மா மேல பழி போடுறீங்க. தவறான விஷயம். கச்சத்தீவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னங்க சம்பந்தம்? யாரு ஆட்சி பண்ணது? யார் ஆட்சி பண்ணது? யார் போனது? மரியாதைக்குரிய கருணாநிதி தான். இந்த பாருங்க, அதெல்லாம் கச்சத்தீவினுடைய மீன் பிடிக்கிற வலைய உலர்த்துற உரிமைய அது யாருடைய ராமநாதபுரம் தாலுக்கால யாருடைய ஆட்சியில நம்மளுடைய ரெவன்யூ இந்த சொத்து எப்படி இலங்கைக்கு போச்சு சொல்லுங்க? யாருடைய ஆட்சி நம்மள்ட்ட இருந்து போச்சு? அதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி, அதெல்லாம் அரசு காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இது ஜனநாயக நாடு. கருணாநிதி ஆட்சி காலம் தான் கச்சத்தீவு தார வைக்கிறது. இதெல்லாம் மரியாதைக்குரிய காவிரி உரிமை தார வைக்கப்படுது. மரியாதைக்குரிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. எல்லா விஷயத்துல போய் கையெழுத்து போட்டு உரிமைகள்லாம் இழந்துட்டு இன்னைக்கு நல்ல ஒரு மாதிரி புனிதர் இடம் போட்டு நாங்க எப்படி ஏத்துக்குவோம்? நீங்க பாருங்க, அநியாயத்தினுடைய மொத்த உருவமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். மக்கள் சொல்லட்டும், மக்கள் சொல்லித்தான் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இப்ப உங்களை கூப்பிட வைக்க ரெடி ஆயிட்டாங்க. ரொம்ப வேற ஒரு வருஷம் தான். நாட்கள் என்ன படிக்கிறது உங்க ஆட்சி? பாப்போம் யாருக்கு, உங்களுக்கா எங்களுக்கான பாப்போம். எதிர்கட்சி வரிசையில கூட உட்கார வைக்க மாட்டான் மக்கள். உங்களுக்கு ஏற்கனவே எதிர்கட்சி கூட பண்ணா. பாப்போம். உங்களுடைய இருவரோட கருத்தை வந்து நன்றி.